ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குறது மரைன் மைண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, ஷிப்போட மெயின் இன்ஜின். ஒரு மரைன் டீசல் இன்ஜின் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சப் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெயின் இன்ஜின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான ஃபியூல் என்ன, அதுக்கான ஏர் எங்கேருந்து வருது, இன்லெட் வால் எப்படி இருக்குது, எக்ஸாஸ்ட் வால் எப்படி ஒர்க் பண்ணுது, லூப்ரிகேட்டன் சிஸ்டம் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி சூட் பண்ணுறோம், இன்ஜின் எப்படி கூல் டவுன் பண்ணுறோம், எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பேசிக் லெவலில் ஒரு ஷிப்போட மெயின் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மெயின் இன்ஜின் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ மெயின் இன்ஜின் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஏர் ப்ரெஷர், நியூமேட்டிக் ப்ரெஷர் மூலியமாக தான் நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். அரவுண்ட் டிபெண்ட், எல்லா கம்பெனியோட பிராண்ட்ஸுக்கும், இன்ஜினோட சைஸுக்கும், சிலிண்டர் யூனிட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணும் எத்தனை பார் ஏர் ப்ரெஷர் தேவைப்படுதுன்னு. நான் இப்போ ஒரு அப்ராக்ஸாக பார்த்தோன்னா 28 to 30 பார்ஸ் வரைக்கும் ஒரு 9 யூனிட் சிலிண்டர் இன்ஜினாக இருந்துச்சுன்னா 28 to 30 பார்ஸ் அரௌண்ட் ஏர் ப்ரெஷர் வந்து தேவைப்படும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டுமே. ஸோ ஏர் ப்ரெஷர் நம்ம வந்து எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை. ஏர் ப்ரெஷர் ஓகே, ஏர் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஸோ சிலிண்டர் ஹெட்டில் வந்து ஏர் ஸ்டார்டிங் வால்வ் இருக்கும். அதில் வந்து ஏர் வந்து அதுக்கு மூலியமாக இன்ஜெக்ட் ஆகி பிஸ்டன் மேலே வந்து ஏர் இன்ஜெக்ட் ஆகும். ஸோ பிஸ்டன் மேலே ஏர் இன்ஜெக்ட் ஆகும், பிஸ்டன் கீழே போகும். அண்ட் ஏதாச்சும் ஒரு யூனிட்ல வந்து பிஸ்டன் திருப்பி ஒரு பிஸ்டன் மேலே வரும், ரைட்? ஸோ 9 யூனிட் இருக்குன்னா ஒரு யூனிட்ல பிஸ்டன் கீழே போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு யூனிட்ல மேலே வரும். ஸோ அது மேலே திருப்பி அங்கேருந்து ஏர் ப்ரெஷர் அப்ளை ஆகும், அந்த பிஸ்டன் கீழே போகும். அண்ட் தேர்ட் யூனிட்ல உள்ள பிஸ்டன் மேலே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக கிராங்கிங் ஆகிக்கிட்டே இருக்கும். மேலேருந்து பிஸ்டன்லேருந்து ஏர் ப்ரெஷரைஸ் பண்ணி ஸோ 2-3 கிக் அப்புறம் இன்ஜின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நார்மலி ஒரு 2-3 பிஸ்டன்ஸில் ஏர் பஸ்ட் பண்ணோன்னே இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து மெயின் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ யா, எல்லா மெயின் இன்ஜின்ஸுமே கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல்சோ இன்ஜின் வந்து கிராங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை வந்து ஃபியூல். ஸோ நம்ம வந்து எந்த ஃபியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து 2 டைப்பான ஃபியூல் இருக்குது. நம்பர் 1 HFO, ஹெவி ஃபியூல் ஆயில். அண்ட் செகண்ட் ஆயில் வந்து LSHFO, அதாவது லோ சல்ஃபர் கண்டென்ட் ஹெவி ஃபியூல் ஆயில். ஸோ ரெண்டுமே ஃபியூல் ஆயில் தான். இதில் வந்து பேரில் இருக்குது லோ சல்ஃபர் கண்டென்ட். ஸோ அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக HFOங்கிறது வந்து நம்ம க்ரூட் ஆயிலேருந்து ரீஃபைன் ஆகி வர்றது தான் பாட்டம் மோஸ்ட் செக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து க்ரூட் ஆயிலேருந்து எல்லாம் என்ன சொல்கிறது, ஃபில்டராகி வர்றது தான் நம்மளோட ஒயிட் பெட்ரோல், ஜெட் ஃபியூல், டீசல், பெட்ரோல், கெரோசின். அதிலே பாட்டம் மோஸ்ட் செக்ஷனில் இருக்கிறது தான் நம்மளோட HFO. அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு சல்ஃபர் கண்டென்ட்லாம் குறைச்சிட்டு வந்தால் லோ சல்ஃபர் ஹெவி ஃபியூல். ஸோ நம்ம வெசலில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் யா, ஸோ அந்த ஃபியூல் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம டேரெக்டாக மீன்ஸ் பங்கர் டேங்க்ஸ்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் த்ரூ இன்ஜினுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி அது வந்து டெம்பரேச்சர், ஒரு சர்டன் டெம்பரேச்சர் கொண்டு வரணும். ஏன்னா இதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து டேரெக்டாக நம்ம பம்ப் பண்ண முடியாது, இன்ஜெக்ட் பண்ண முடியாது, ஃபயர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதோட டென்சிட்டியை குறைக்கணும், அதோட திக்னஸ் குறைக்கணும், அதோட விஸ்காசிட்டியை அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அதை ஹீட் பண்ணி மீன்ஸ் ஸ்டீம் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூலை வந்து ஹீட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ஜினுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஃபியூல் கோஸ் டு மெயின் இன்ஜின். தேர்ட் பாயிண்ட் வந்து ஏர். கிராங்கிங் நடந்துட்டு இருக்கு, மீன்ஸ் ஃபியூல் உள்ள போயிடுச்சு, ஏர் தேவைப்படுது கம்பஷனுக்கு, ரைட்? ஸோ டெம்பரேச்சர் இருக்குது, ஃபியூல் இருக்குது, ஆக்சிஜன் இல்லை, ஏர் இல்லை. ஸோ ஏர் வந்து எப்படி வரும்? இந்த இடத்துல வந்து 2 விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக மெயின் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மீன்ஸ் இப்போ தான் இன்ஜின் வந்து ஸ்டேஷனரி இருக்குது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் பிஸ்டனே கீழே போகுதுன்னா அந்த நேரத்தில் பிஸ்டன் கீழே போகிற நேரத்தில் கூட உள்ள காற்று இருக்கணும்ல. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இன்ஜெக்டர் மூலியமாக மீன்ஸ் ஏர் ஸ்டார்ட் மூலியமாக 30 பார்ஸ் ப்ரெஷரில் ஏர் இன்செக்ட் பண்ணுறோம். பட் அதை தவிர பாக்கி பிஸ்டன்ஸ், பாக்கி சேம்பர்ஸ் இருக்குல்ல, பாக்கி ரிமைனிங் 8 யூனிட்ஸ்க்கும் உள்ள காற்று போகணும்ல, இல்லாட்டி எப்படி கீழே போகும்? வேக்யூம் கிரியேட் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் ப்ளோவர்ஸ் இருக்குது, மெயின் இன்ஜின் ஏர் ப்ளோவர்ஸ். ஸோ அதை வந்து ரன் பண்ணுவோம். அது ரன் பண்ணோன்னே அது வந்து ஏர் இன்டேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோம். ஸ்டாண்ட் பையாக எல்லா யூனிட்ஸ்லையும் வச்சுருக்கோம். அக்கார்டிங் டு பிஸ்டனோட பொசிஷன்ஸை பொறுத்து அது எந்த யூனிட்டில் உள்ள ஏர் இருக்கணுமோ எந்த யூனிட்டில் இருக்கக்கூடாது, அது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ அதில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகும்போது இன்கேஸ் ஸ்லோவாக ரன் ஆகிட்டுனா, இன்ஜின் வந்து ஸ்லோ இல்லாட்டி டெட் ஸ்லோவில் போயிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து இந்த ஏர் ப்ளோவர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இது ஏர் சப்ளை பண்ணுவோம் மெயின் இன்ஜினுக்கு. ஏன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குது, ஏர் வந்து பத்தாது. இன்கேஸ் இப்போ வந்து நம்ம ஓப்பன் சீல போயிட்டுருக்கோம், ஃபுல் அஹெட் இல்லாட்டி நாட்டிக்கல் ஃபுல்லில் போயிட்டுருக்கோன்னா இன்ஜின் வந்து ஃபுல் ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது
எக்ஸாஸ்ட் கேஸ் டர்போ சார்ஜஸ். இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் டர்போ சார்ஜஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா பேர்லேயே இருக்குது. எக்ஸாஸ்ட் கேஸ் மூலயமா டர்போ சார்ஜர் ரொட்டேட் பண்ணி வச்சு வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் இன்டேக் பண்ணி மறுபடியும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறது தான் எக்ஸாஸ்ட் கேஸ் டர்போ சார்ஜர். ஸோ வெரி சிம்பிள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸாஸ்ட் கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டர்போ சார்ஜர் மெதுவாக சுற்றும், ஏர் பத்தாது. அதுக்கு தான் ஏர் ப்ளோவர்ஸ். ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் அதிகமாக என்ன சொல்கிறது அதிகமாக வரும் வெளியில். எக்ஸாஸ்ட் கேஸ் அதிகமாக வெளியில் வரும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டர்போ சார்ஜரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், சக்ஷன் பவரும் அதிகமாகும். ஸோ நிறைய ஏர் உள்ளே போகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். இப்படி தான் ஏர் வந்து மெயின் இன்ஜின்ஸில் உள்ளே வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மரைன் இன்ஜின்ஸில் மெயின் இன்ஜின்ஸில் இன்லெட் வால்வ்ஸ் இருக்காது. எக்ஸாஸ்ட் வால்வ் மட்டும்தான் இருக்கும், ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இருக்கும். ஏர் வந்து எங்கேருந்து உள்ளே போகும், இன்டேக் எங்கேருந்து ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் லைனர்லேயே ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ் அப்படின்னு பாட்டம் செக்ஷனில் இருக்கும். அது மூலியமாக தான் ஏர் ப்ளோவர்ஸ் மூலியமாக வந்தாலும் சரி, டர்போ சார்ஜர் மூலியமாக வந்தாலும் சரி, எல்லா ஏருமே அந்த ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ் மூலியமாக தான் சிலிண்டருக்குள்ளே போகும். சிலிண்டர் ஹெட்டில் இருக்கிறது வெறும் எக்ஸாஸ்ட் வால்வ் மட்டும்தான் சிலிண்டர் ஹெட்டில் இருக்கும், இன்லெட் வால்வ்ஸ் கிடையாது. அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வால்வுக்கும் சேம் கேம் டிரைவ் இல்லாட்டி செயின் டிரைவ் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா யூனிட்ஸ்க்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ரிதமில் தான் அதெல்லாம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். பட் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது, கேம் வந்து எதை ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலிமா நம்ம வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் பண்ணுறோம். மீன்ஸ் ஓப்பன் ஆகுறது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் அண்ட் க்ளோஸ் ஆகுறது வந்து நியூமேட்டிக் ப்ரெஷரில் தான் நம்ம வால்வ்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாது, க்ளோஸ் ஆகுது. ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். பிஸ்டன் கீழே வரும்போது பிஸ்டன் கீழே வந்தால் தான் காற்று உள்ளே போக முடியும். பிஸ்டன் மேலே போனதுக்கப்புறம் காற்று உள்ளே எங்கே போகும், எங்கேயும் போகாதுல்ல. ஸோ அதுக்கு தான் ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாது. பிஸ்டன் கீழே வந்தோடனே காற்று உள்ளே போகும். பிஸ்டன் வந்து அது கம்ப்ரெஸ் மேலே போகும்போது அந்த ஏரை வந்து பிஸ்டன் கம்ப்ரெஸ் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸ்கேவெஞ்ச் போர்ட்ஸ்லாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது, அது எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டேஷனரி. எக்ஸாஸ்ட் வால்வ் மட்டும்தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமைசர் இல்லாட்டி எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலி மெயின் இன்ஜின்ஸ் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, ஃபுல் ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அரௌண்ட் 350-380 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எக்ஸாஸ்ட் கேஸ் ஜென்ரேட் ஆகிறது வந்து அவ்வளோ ஹீட் கொடுக்கும். ஸோ அவ்வளோ ஹீட்டை எதுக்கு வெட்டியாக காற்றுல விட்டுக்கிட்டு, ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபன்னல் போகுதுல, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் வாட்டர் லைன்ஸ் வந்து உள்ளே சப்ளை பண்ணோம்னா 350 டிகிரி 380 டிகிரிஸில் ஈஸியாக வந்து வாட்டர் வந்து பாயில் ஆகும். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற டெம்பரேச்சர் 350 மேலே. ஸோ வெரி ஈஸிலி வாட்டர் வந்து பாயில் ஆகும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அடிஷ்னல் சோர்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகி கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் எக்கனாமைசர் இல்லாட்டி எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர். இது வந்து மெயின் இன்ஜினுக்கும் இதுக்கும் டைரெக்டாக எந்த சம்மந்தமும் கிடையாது. எக்ஸாஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டீம் கிடைக்கிறதுனால சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்டிவிட்டி. ஏன்னா மெயின் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ்னால தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது. ஸோ அதனால எக்கனாமைசர் ஒரு எக்ஸாஸ்ட் கேஸ் பாய்லர், அவ்வளோதான். அண்ட் நம்பர் 6, ஃபியூல் வந்து எப்படி உள்ளே போகுது. ஃபியூல் வந்து எல்லா வண்டியிலையும் இருக்கிறது தான் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் தான். ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் பம்ப் இருக்கும், மீன்ஸ் இன்ஜெக்டர் பம்ப் இருக்கும். அதுலேருந்து ஃபியூல் ஹை ப்ரெஷரில் பம்ப் ஆகும். அது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மூலிமா உள்ள ஸ்ப்ரே ஆகும். அண்ட் இந்த யூனிட்டில், இந்த வெசலில் உள்ள ஷிப்போட மெயின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு யூனிட்டில் 3 ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய யூனிட்ஸ். அண்ட் 3 ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஸோ லைக் 4 பக்கத்துலேருந்து ஃபியூல் உள்ள இன்ஜெக்ட் ஆச்சுன்னா கம்பஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டைரெக்ஷன்லேருந்து ஸ்ப்ரே ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பத்தாது. செகண்ட் பாயிண்ட் டைரெக்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த ஆங்கிள்லேருந்து ஸ்ப்ரே ஆச்சுன்னா அது வந்து டேரெக்டாக அந்த சிலிண்டரோட இங்கே தான் விழும். சிலிண்டர் மேலே தான் அப்ளை ஆகும். நம்மளுக்கு வந்து சிலிண்டர் மேலே அப்ளை ஆகுது, இப்படி காற்றுல இருக்கணும். ஸோ அதனால தான் 3 டைரெக்ஷன்லேருந்து வச்சு அதனால 3 ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இருக்குது. பட் ஒரே ஃபியூல் பம்ப் மூலியமாக தான் 3 இன்ஜெக்டர்ஸுமே ஆக்டிவேட் ஆகுது. தனி பம்ப் கிடையாது, ஒரு ஃபியூல் பம்ப் பட் 3 ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ். ஸோ 9 யூனிட்ஸ்க்கு 9 பம்ப் தான், பட் 9, 8, 27 இன்ஜெக்டர்ஸ். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ், ஃபியூல் பம்ப்ஸ். அண்ட் இந்த ஃபியூல் பம்ப்ஸுமே கேம் டிரைவ் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்டர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். இவ்வளோ பெரிய மெயின் இன்ஜின் வந்து நம்ம எப்படி லூப்ரிகேட் பண்ணுறோம். இத்தனை பம்ப்ஸ் இருக்குது, ஃபியூல் பம்ப் இருக்குது, எக்ஸாஸ்ட் வால்வ் பம்ப் இருக்குது, கேம் ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் லூப்ரிகேஷன் எப்படி பண்ணுறோன்னா, ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன். இது வந்து ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன் கிடையாது, நம்ம வந்து ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரு பம்ப் இருக்குது, மெயின் இன்ஜின் லூபாயில் பம்ப். இந்த பம்ப் வந்து மெயின் இன்ஜினோட சம்ப்லேருந்து லூபாயில் செக்ஷன் பண்ணி அப்படியே எல்லா மேலேயும் அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா பார்ட்ஸ் மேலேயும்
ஸ்ப்ரேன்னு சொல்ல முடியாது, அப்படியே ஃப்ளோ பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மெயின் இன்ஜின் லூப் ஆயில் பம்ப். அண்டு யா, அவ்வளோதான். ஸ்ப்ளாஷ் லூப்ரிகேஷன்லாம் நம்ம பைக்ஸில் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட்டர் ஆகுறதுலேயே ஸ்ப்ளாஷ் ஆகி லூப்ரிகேட் ஆகிக்கும். ஏன்னா அது வந்து சின்ன கிராங்கிங்ஸ் வந்து ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா யூனிட்டே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆயில் வந்து அங்கே ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஸோ அதுதான் ஃபோர்ஸ் லூப்ரிகேஷன். அண்டு இது வந்து கிராங்க் ஷாஃப்ட், கேம் ஷாஃப்ட் அதோடய முடிஞ்சிடும் லூப்ரிகேஷன்ஸ். சிலிண்டர் ஆயில் லூப்ரிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சிலிண்டர் லைனர் அண்ட் பிஸ்டன். பிஸ்டனுக்கும் லைனர்ஸுக்கும் மட்டும்தான் இந்த சிலிண்டர் ஆயில் லூப்ரிகேஷன் பேரில் இருக்குது சிலிண்டர் ஆயில். ஸோ லைனர் இருக்குல்ல, சிலிண்டர் லைனரில் வந்து சின்ன சின்ன போர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா குட்டி குட்டி ஃபியூல் மீன்ஸ் ஆயில் இன்ஜெக்டர்ஸ் இருக்கும். என்ன ஆகுனா பிஸ்டன்ஸ் வந்து டாப் டு பாட்டம் இல்லாட்டி பாட்டம் டு டாப் மூவ் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வந்து உள்ளே இன்ஜெக்ட் ஆகும். அது வந்து அப்போயே முடிஞ்சிடும். ஒரு பிஸ்டன் ஒரு கீழேருந்து மேலே போனாலே அந்த ஆயில் வந்து எரிஞ்சிடும். அது வந்து திருப்பி கிடையாது. ஆனால் இந்த லூப் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். பட் சிலிண்டர் ஆயில் வந்து ஒரு இன்ஜெக்ட் ஆனது அதோட முடிஞ்சிடும். அது வந்து திருப்பி கிடைக்காது. அது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிஸ்டனோட லூப்ரிகேஷன் மட்டும்தான் சிலிண்டர் ஆயில். ஸோ அதான் சிலிண்டர் ஆயில். அண்ட் இது வந்து லூப் ஆயில் லூப்ரிகேஷன் வேறு, சிலிண்டர் ஆயில் லூப்ரிகேஷன் வேறு. ரெண்டுக்குமே வேறு வேறு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, வேறு வேறு டென்சிட்டிஸ், எல்லாத்துக்கும் தனி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லா ஆயில்ஸ்க்கும். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. மெயின் இன்ஜினில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, ஏர் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸாஸ்ட்டும் பண்ணியாச்சு, எக்ஸாஸ்ட் கேஸ் வச்சு ஸ்டீமும் ரெடி பண்ணியாச்சு, லூப்ரிகேஷனும் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜின் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இன்ஜின் வந்து சூடாகிட்டு இருக்கு. ரன் ஆக இன்ஜின் வந்து சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து கூல் டவுன் பண்ணும். அதுக்கு தான் ஜாக்கெட் கூலிங் சிஸ்டம். ஜாக்கெட் கூலிங் சிஸ்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்போட சிலிண்டர் மீன்ஸ் மெயின் இன்ஜினோட சிலிண்டர் யூனிட்ஸ் இருக்குல்ல, சிலிண்டர் யூனிட்ஸ்க்கு வெளியில் ஒரு ஜாக்கெட் கவர் மாரி மீன்ஸ் அதை கவர் பண்ணுற மாதிரி அதோட டச் ஆகிருக்கு. அது நடுவில் கேப் இருக்கும், எல்லா யூனிட்ஸ்லையுமே இருக்கும். ஸோ அந்த சிலிண்டருக்கு வெளியில் இந்த ஜாக்கெட்டுக்கு உள்ளே தான் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் ஜாக்கெட் கூலிங் சிஸ்டம். அது வந்து என்ன பண்ணும்? அது வந்து ஒன்றும் பண்ணாது. அது வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன்டாக வைக்கும். ஒரு இன்ஜின்ஸ்க்கும் ஒரு மேனுஃபேக்சரருக்கும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக் கிடையாது, ஃபிக்ஸு கிடையாது, எல்லாத்துக்குமே மாறும், வேரி ஆகும். ஸோ இன்கேஸ் 78-80 டிகிரிஸ் அந்தமாரி வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா கம்பஷன் ஆக வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், குறையிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா கூல் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை பண்ணி நம்ம வந்து கூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலிண்டர் லைனர்ஸில் போகும், சிலிண்டர் ஹெட்ஸில் போகும், எல்லா இடத்துலையுமே சர்க்குலேட் ஆகும். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எப்போயுமே ஒரு க்ளோஸ் சர்க்கிட் தான். ஸோ இது எல்லாத்தையும் அதாவது வாட்டர் வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இன்ஜினில் இருக்கிற சூடை வந்து இது உள்வாங்கிட்டு மறுபடியும் வெளியில் வந்து சென்ட்ரல் கூலர் இல்லாட்டி ஜாக்கெட் வாட்டர் கூலரில் போயிட்டு திருப்பி கூல் டவுன் ஆகிடும். கூல் டவுன் ஆகிட்டு அகெயின் பேக் டு மெயின் இன்ஜின் மறுபடியும் எல்லாத்தையும் கூல் பண்ணிவிட்டு இது தானாக ஹீட் ஆகிட்டு திருப்பி கூலருக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து க்ளோஸ் சர்க்கிட். அண்டு கூலரில் மீன்ஸ் இந்த சூடாக போகிற தண்ணி வந்து எப்படி கூல் ஆகிட்டு திருப்பி வருது, அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும், சீ வாட்டர் யூஸ் பண்ணணும். கடல்லேருந்து வாட்டரை இன்டேக் பண்ணி இந்த வாட்டரில் இருக்கிற ஹீட்டை வந்து கடல் வாட்டரில் சீ வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து ஓவர் பண்ணிடும். சீ வாட்டர் வந்து மறுபடியும் கடலுக்கே போயிடும். இந்த கூலான ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அகெயின் பேக் டு மெயின் இன்ஜின். ஸோ இது வந்து க்ளோஸ் சர்க்கிட். இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். சீ வாட்டரில் அது வர்றது வந்து நார்மல் மீன்ஸ் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரில் வர்ற வாட்டர் இன்டேக் ஆகும். ஹீட் வந்து இதில் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஹீட் வந்து சீ வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஓவர்போர்ட் போயிடும். சீ வாட்டர் வந்து எப்போவுமே க்ளோஸ் சர்க்கிட்டில் இருக்குது. அது ஏன்னா சீ வாட்டரில் சால்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. பைப்பை ரஸ்ட் பண்ணிடும். பைப்பு, மிஷினரிஸ், மோட்டர், பம்ப் எல்லாத்துக்குமே அது வந்து ரிஸ்க். ஸோ எந்த சீ வாட்டர் பைப் லைனுமே க்ளோஸ் சர்க்கிட்டில் இருக்காது. எப்போயுமே ஓப்பன் சர்க்கிட் தான். ஒரு வாட்டி செக்ஷன் பண்ணால் டேரெக்டாக டிஸ்சார்ஜ் தான், சர்க்குலேஷனில் வைக்கவே மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல். எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒரு மெயின் இன்ஜின் வந்து பேசிக்காக ரொம்ப 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 பேசிக்காக வந்து இப்படி தான் ஒரு மெயின் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கு. டீட்டெயில்டாக போனோன்னா இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். மொத்த ஷிப்போட மிஷினரிஸில் மெயின் இன்ஜின் மட்டுமே ஒரு தனியாகவே ஒரு சாப்டராக எடுக்கலாம், பாக்கி மிஷினரிஸ்லாம் தனியாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது மெயின் இன்ஜின். வீடியோ ரொம்ப லெந்தியாக போயிடுச்சு. ஐ திங்க் தட்ஸ் இனஃப் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் யுவர் மைண்ட்ஸ். லெட்ஸ் செல் டுகெதர். தேங்க்யூ.